அண்மை செய்தி என்எல்சி விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் தரப்பிலிருந்து கடிதம் எழுதப்பட்டுள்ளது. என்எல்சி விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். என்எல்சி விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் தற்பொழுது கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். தற்பொழுது என்எல்சி விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் இந்திய அரசின் பங்குகளை விற்பனை செய்ய முடிவு செய்திருப்பதை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தி பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்எல்சி இந்தியா நிறுவனத்தில் செலுத்தப்பட்ட பங்கு மூலதனத்தை 2% அடிப்படை பங்குகள் மற்றும் 1% கூடுதல் பங்குகள் ஒதுக்கீட்டு விருப்பம் உள்ளிட்ட 3% வரையிலான விற்பனைக்கான சலுகை மூலம் விற்பனை செய்வதற்கு இந்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு குறித்து தமிழ்நாடு அரசின் வருத்தத்தை தெரிவிக்கும் முகமாக இந்த கடிதத்தை எழுதுவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் இந்திய அரசின் பங்குகளை மேலும் குறைக்கும் ஒவ்வொரு முடிவையும் தமிழ்நாடு அரசு கொள்கை ரீதியாக ஆட்சேபிக்கிறது எனவும், என்எல்சி இந்தியா நிறுவனம் தனது தோற்றம், வளர்ச்சி மற்றும் தொடர்ச்சியான செயல்பாடுகள் என அனைத்திலும் தமிழ்நாட்டுடன் இரண்டரை கலந்திருப்பதால் இவ்விவகாரம் தமிழ்நாட்டிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது எனவும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் இந்திய பங்குகள் மேலும் குறைக்கப்படக்கூடாது என்பதில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உறுதியாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இத்தகைய பொதுத்துறை நிறுவனங்கள் குறிப்பாக பல சதாப்தங்களாக அவற்றை செயல்படுத்தும் மாநிலத்தின் தொடர்ச்சியான ஆதரவோடு நிறுவப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டவை என்பதால் இத்தகைய நிறுவனங்கள் தொடர்ந்து முழுமையாக அரசின் உரிமையிலும் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே நீடிக்க வேண்டும் என்றும், இத்தகைய சூழலில் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் பங்குகளை விற்பனை செய்வது தொடர்பான இந்த முடிவை இந்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் தன்னுடைய கடிதத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசின் எண்ணங்களையும் கொள்கை ரீதியான ஆட்சேபனைகளையும் இந்திய அரசு உரிய முறையில் பரிசீலிக்கும் என்று தாம் உணர்வு பூர்வமாக நம்புவதாக பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி நந்தினி.